கவியரங்கம் கற்பகம். எனது எல்லா வழித்தடங்களும் உன்னை நோக்கி வந்து உன்னிடத்திலேயே முடிந்து இருக்கிறது. அன்னை தமிழே, என் வணக்கம். கற்பகத்தின் பூங்கொடிகளே, கொடி தழுவும் கொம்புகளே, மலர்களே, கனிகளே, இளைய தலைமுறையே, உங்களுக்கு என் வணக்கம். மெகாவிசன் ரமேஷ் அவர்கள், கற்பகம் ஆதி பாண்டியன் அவர்கள், தமிழ் இலக்கிய பரணி சந்திரசேகர், உலக பட்டிமன்ற நாயகர் எங்கள் கோவை தனபால், காந்திபுரம் குமார், எல்லோருக்கும் என் வணக்கம். அன்புக்குரியவர்களே, இயற்கையும் மனிதனும் நிலம் வழங்கிய வெள்ளை பருத்தியை நெசவு செய்து சின்னதாய் அழகாய் உங்கள் கைக்குட்டையில் எழுதி கொடுக்கிறேன் ஒரு கவிதை. எது கவிதை? கானக மூங்கிலில் வண்டு துளையிட காற்று புல்லாங்குழல் இசைக்கிறதே, அது கவிதை. பூக்கள் புன்னகைக்க பூமிக்குள் மௌனம் காக்கிறதே வேர், அது கவிதை. வானத்தில் அந்தி மாலையில் செங்கால் நாரைகள் அணிவகுப்பு நடத்துகிறதே, அது கவிதை. பார்த்திருக்கிறீர்களா? வானத்தில் மாலையில் செங்கால் நாரைகள் அணிவகுப்பு நடத்துகிறதே, அது கவிதை. குயிலின் குரல் வளையில் இருந்து இசை கலசம் வழிகிறதே, அது கவிதை. அது கவிதை. கிழக்கு ஒரு கவிதை எழுதியது. சூரியன். கேள்விகள் ஒரு கவிதை எழுதியது, அது பெரியார். கடல் ஒரு கவிதை எழுதியது, அது சிப்பிக்குள் முத்து. கருப்பு எழுதிய கவிதை இன்றைய வைரமுத்து. புல்லை எடுத்து புல்லாங்குழல் செய்தேன். காற்றை நெய்து குளிருக்கு கம்பளி போர்த்தினேன். கவிதைகளுடன் மணிக்கணக்கில் மகரந்த சேர்க்கை செய்தேன். பொன் வண்டுகளுடன் பொழுது போக்கினேன். வரி அணில்களுடன் மரம் ஏறினேன். கவிதை இதன் மற்றும் ஒரு பெயர் மனிதன் இயற்கை. கவிதை மற்றும் இதன் ஒரு பெயர் மானுடம் இயற்கை. அன்புக்குரியவர்களே, கடவுளின் சிம்மாசனம் கூட ஒரு காலத்தில் காலியாக போகலாம். ஆனால் கவிதையின் அரியாசனம் என்றைக்கும் காலியாகாது. இயல்பில் அமைந்தது இயற்கை. மனிதனால் செய்யப்பட்டது செயற்கை.
மனிதனால் செய்யப்பட்டது செயற்கை. மண் திணிந்த நிலம், மண் திணிந்த நிலம், நிலம் ஏற்றிய வானம், நிலம் ஏற்றிய வானம், வான் பொருந்திய காற்று, வான் பொருந்திய காற்று, காற்றுடன் கலந்து எரியும் தீ, காற்றுடன் கலந்து எரியும் தீ, தீயின் எதிர்ச்சொல், தீயின் எதிர்ச்சொல் நீர். யாரு சொன்னீங்க? தீயின் எதிர்ச்சொல் நீர். இவ்வைந்தும் இவ்வைந்தும் இயற்கையின் வடிவம், இவ்வைந்தும் இயற்கையின் வடிவம். ஆதி மனிதன், ஆதி மனிதன் நிலமகளை கட்டி தழுவி புணர்ந்தான், நிலமகளை கட்டி தழுவி புணர்ந்தான். வியர்வையுடன் விந்தணுக்களை சிந்தினான், வியர்வையுடன் விந்தணுக்களை சிந்தினான். நிலமகளின் அடிவயிறு கருக்கொண்டது, நிலமகளின் அடிவயிறு கருக்கொண்டது. பனிக்குடம் உடைந்த போது, பனிக்குடம் உடைந்த போது பயிர் பச்சைகள், நெல் மணிகள், கொடிகள், மரங்கள், காய் கனிகள் ஈன்றெடுத்த மடிவயிறு நிலமகளின் மடிவயிறு. இதுதான் நிலமகள் வழங்கிய அமிழ்த சோறு, நிலமகள் வழங்கிய அமிழ்த சோறு. இது மானுட வரலாற்றின் தொன்மம், இது மானுட வரலாற்றின் தொன்மம். நெல் விளைகிறதா, கரும்பு விளைகிறதா, நகரமா, வணிகமா, வளாகமா? நிலத்தின் மதிப்பு என்பது இதில் எல்லாம் இல்லை. நிலத்தின் மதிப்பு என்பது அங்கு வாழும் இளைஞர்களால் எழுதப்படுகிறது. நிலத்தின் மதிப்பு என்பது அங்கு வாழும் இளைஞர்களால் எழுதப்படுகிறது. நிலம், நிலம் இயற்கையாய் தரும் உணவுகளை மறந்து, நிலம் இயற்கையாய் தரும் உணவுகளை மறந்து இன்றைய தலைமுறை செயற்கை உணவுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது, செயற்கை உணவுகளுக்கு சென்று கொண்டிருக்கிறது. கரியமில வாயுவை துப்பி துப்பி, கரியமில வாயுவை துப்பி துப்பி ஓசோனை கிழித்தோம், ஓசோனை கிழித்தோம். பூமியில் விஷத்தை விதைத்தோம், பூமியில் விஷத்தை விதைத்தோம். பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிறது. சாட்சி சொல்கிறது தலைநகரத்தின் கூவம். பாவம் பெருக்கெடுத்து ஓடுகிறது, சாட்சி சொல்கிறது தலைநகரத்தின் கூவம். நானும் எனது கிராமமும் முங்கி குளித்த குளம், நானும் எனது கிராமமும் முங்கி குளித்த குளம். படிப்புக்காக, வேலைக்காக வெளியூரும் வெளிநாடும் சென்றேன், படிப்புக்காக வெளியூரும் வெளிநாடும் சென்றேன். ஓய்வு பெற்று ஊர் திரும்பினேன். அன்புக்குரியவர்களே, குளிப்பதற்காக குளத்துக்கு போனேன், என்னுடைய குளம் காணவில்லை, என்னுடைய குளம் காணவில்லை. அங்கே ஐந்தடுக்கு கட்டிடங்கள் அடுக்கடுக்காக நின்று கொண்டிருக்கின்றன, என்னுடைய குளத்தை காணவில்லை. இன்றைய வாழ்க்கையில் இவர்களை மணலை வெட்டி கொள்ளையடித்தவர்கள், இவர்களை மணலை வெட்டி கொள்ளையடித்தவர்கள், மலையை கடித்து தின்றவர்கள், மலையை கடித்து தின்றவர்கள், குளம் குட்டைகளை பட்டா போட்டு குடித்தவர்கள், குளம் குட்டைகளை பட்டா போட்டு குடித்தவர்கள். இவர்களை விழுங்க காத்திருக்கிறது, இவர்களை விழுங்க காத்திருக்கிறது நரகத்தின் தீக்குழி, நரகத்தின் தீக்குழி. இன்றைய வாழ்க்கையில் மை தீர்ந்து போன சமயத்தில், மை தீர்ந்து போன சமயத்தில் நகர்ந்தெடுக்கப்பட்ட காகிதமாக மங்களாக தெரிகிறது இயற்கை, மங்களாக தெரிகிறது இயற்கை.
பச்சையம் அற்று போன நிலையில் வெப்பம் உதிர்க்கும் காங்கிரீட் காடுகள், வெப்பம் உதிர்க்கும் காங்கிரீட் காடுகள், நெல் விளைந்த நிலமெல்லாம் இன்று புல் விளைந்து புதர் வண்டி 60க்கு 40 என்று, நெல் விளைந்த நிலமெல்லாம் இன்று 60க்கு 40 என்று கல் விளைந்து காட்சியளிக்கிறது. சைட் போட்டாங்களா? 60க்கு 40 என்று கல் விளைந்து காட்சியளிக்கிறது. இன்றைக்கு நெகிழி காகிதங்களில் சுட சுட சோறு, நெகிழி காகிதங்களில் சுட சுட சோறு, ரசாயன கலவையுடன் இனிப்புகள், அஜினமோட்டோ பொடி தூவிய கோழி வறுவல், செரிமானம் ஆகுமா? ஆகாது. ஆகும். செரிமானம் ஆகும். எப்பொழுது? அலுமினியத்தால் ஒரு வாய், பித்தளையால் ஒரு உணவு குழாய், எஃகினால் ஓர் இரைப்பை, இவ்வாறு அன்புக்குரியவர்களே, இவ்வாறு இன்று மனிதம் கனிமமாகிக் கொண்டு இருக்கிறது. ஏவுகணை பிரம்மோஸ் போர்கள், இது ஆயுதங்களின் அரசியல். இயற்கை, மனிதன், நிலம், நீர், இது வாழ்க்கையின் அழகியல். ஈரான் இஸ்ரேல் போர்க்காட்சிகளை பார்த்தீர்களா? குலை நடுங்குகிறது அல்லவா? அன்புக்குரியவர்களே, உங்களை கேட்கிறேன், உங்களுக்கு என்ன வேண்டும்? ஆயுதங்களின் அரசியலா, வாழ்க்கையின் அழகியலா? முடிவு செய்து கொள்ளுங்கள். வனம் இல்லாமல் போனால் மனிதா உனது இனம் இருக்காது. வனம் இல்லாமல் போனால் மனிதா உன் இனம் இருக்காது. நிலம், வயல், வரப்பு காப்பது நமது சிறப்பு. நிலம், வயல், வரப்பு காப்பது நமது சிறப்பு. இடிஞ்சி முல்லை பரப்பு செய்வோம். இயற்கைக்கு சிவப்பு கம்பள விரிப்பு இத்துடன் எனது முன்னுரை கவிதைக்கு சின்ன முற்றுப்புள்ளி